சிவாய நமஹ. டியூட்டி நேஷன் தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். வருகின்ற 2024 தனுசு ராசிக்கு உண்டான பலன்களை கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். இந்த வீடியோ நல்லா பாருங்கள். தனுசு ராசிக்காரர்கள் பொதுவாகவே நல்ல ஒரு தயால குணம், மற்றவர்களுக்கு அன்பு செலுத்துவதில் நல்ல ஒரு பிரியம் கொண்டவர்கள். தன் குடும்பத்தாருக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே ஒரு நல்ல அன்பை செலுத்துவார்கள். அப்படியான தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் பார்த்தோம் அப்படின்னா நல்ல அபரிமிதமான வளர்ச்சி. இந்த 7.5 சனி நிவர்த்தி ஆகி போச்சு, இந்த டிசம்பரோடய முடிஞ்சு போச்சு உங்களுக்கு. ஆனால் இந்த 2024 முழுவதுமாகவே பார்த்தீங்கன்னா சனி பகவான் 3ஆம் பாவத்தில் இருக்கின்றார். வெகு நாட்களாக இருந்த தடை, என்னங்க எங்கே போனாலும் நமக்கு முன்னாடி நம்மளோட கர்மா தடையை கொடுக்குதுன்னு நீங்கள் நினைக்கலாம், அவைகள் எல்லாம் நிவர்த்தி அடையவிருக்கின்றது. சனி பகவான் நல்ல இடத்துக்கு வந்துட்டார், உங்களுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கார். அவருடைய பார்வை 7ஆம் பார்வை பார்த்திங்கன்னா உங்களுடைய 9ஆம் பாவத்தை பார்க்கின்றார். அதனால் தொழில் வளர்ச்சிகள் அப்படின்னு மட்டும் இல்லை, அதற்குண்டானபடியான கலை வளர்ச்சிகள், கல்வி வளர்ச்சிகள், வித்யா அபிவிருத்திகள் அப்படின்னு நல்ல அமைப்பை உருவாகுது. அப்புறம் அந்த முன்னாடி சொன்ன சனி பகவான் 3ஆம் பாவத்தில் தான் முழுவதும் இருக்கார். நிவர்த்தி சனி அப்படின்னு பேர், இதற்கு விமோச்சன சனின்னு கூட சொல்லுவாங்க. அதேமாதிரி குரு பகவான் பார்த்தீங்க அப்படின்னா அவரும் நல்ல இடம் 5ஆம் பாவத்தில் இருக்கார். மே மாதம் 1ஆம் தேதிக்கு மேலே அவரும் பார்த்திங்கன்னா உங்களுடைய 6ஆம் பாவத்திற்கு வருகிறார். தங்களுடைய ராசிநாதன் 6ஆம் பாவத்தில் தான் இருக்கார். மே 1 கொண்டாருன்னா அப்புறம் எங்கேயும் போகிறதுல வர அங்கேயே தான் முழுவதும். ஆனால் என்ன வக்ரகதி அடைகிறார் அக்டோபர் மாதம் 5ஆம் தேதிக்கு மேலே ஒரு வக்ரகதி, ரெட்டோகிரடமேஷன் பேர் அதுக்கு. அப்படியான ஒரு அமைப்பு உருவாகிற அந்த சமயத்தில் நீங்கள் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கடன் ஏற்பட்டு மறைவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. கடன் இல்லாதவர்கள் கூட சிறிய கடன் வாங்க வேண்டிய அமைப்புகளை உருவாக்கலாம். அப்புறம் குறிப்பாக சொல்லணும்னா இந்த வருடம் உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பை தரக்கூடிய கிரகம் யாருன்னா சுக்கிர பகவான். தனுசு ராசிக்காரங்களுக்கு சுக்கிர பகவான் லாபஸ்தானாதிபதி. அதே மாதிரி 6ஆம் பாவம்னு சொல்லக்கூடிய ரண ருண சத்ருஸ்தானம் அப்படின்னு பேர். கடனை கொடுக்கக்கூடியது, கடனை நிவர்த்தி செய்வது, எதிரிகளை உருவாக்குவது, எதிரிகளை அழிப்பது, உடல் வியாதிகளை தருவது, வியாதிகளை நிவர்த்தி செய்வது அப்படின்னு எல்லாமே 6ஆம் பாவம் தான். அந்த 6ஆம் பாவத்திற்கு அதிபதியாக இருப்பவர் சுக்கிர பகவான். 11ஆம் பாவம் லாபத்தை கொடுப்பது, வெளியூர் வெளிநாடு கடல் கடந்த பிரயாணங்கள், மொழிகளை நிறைய கற்றுக்கொள்வது, ஆராய்ச்சி துறையை வெற்றி பெறுவது, பலவிதமான நபர்களினுடைய போட்டியிலே வெற்றி பெறுவது, ஒரு பிரதிநிதித்துவம் பெறுவது அப்படிங்கிற அமைப்பு எல்லாம் அந்த 11ஆம் பாவம் நல்லா இருக்கணும் உங்களுக்கு. அப்படியான அமைப்பு இந்த இடத்துல செமையாக நல்லா உங்களுக்கு வேலை செய்யுது. அதனால் இந்த சமயம் அப்படிங்கிறது ஒரு நல்ல பலன்களை உங்களுக்கு தருகிறார். அதனால் இன்னொரு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய அதற்கெல்லாம் அதிபதி 11ஆம் பாவம். முன்னே சொன்ன பாருங்க அந்த இடம். அப்படியான பாவத்திற்கு அதிபதியாக இருப்பவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான். இந்த சுக்கிர பகவான் இந்த வருடம் 11ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ரெட்டோகிரேட் மோஷனே கிடையாது. அவர் நேர்கதியிலே தான் ஃபுல்லாக டாப் கீரில் போகிறார். இப்போ உங்களுக்கு எந்த இடத்துல ரிவர்ஸ் கீரே கிடையாது. அவர் ஆரம்பிக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுடைய 12ஆம் பாவத்தில் ஆரம்பிக்கிறார். இந்த வருடம் 2024 ஆரம்பம் ஆரம்பித்த அவர் 2025 முடி, அதாவது ஆரம்பத்தில் 2024 முடிகிற அமைப்பில் பார்த்தீங்கன்னா 12ஆம் பாவத்திலேருந்து தங்களுடைய ஜென்மஸ்தானத்துக்கு 2, 3 ஒரு சுற்றி மறுபடியும் உங்களுடைய ஜென்மஸ்தானம் 2ஆம் பாவம் 3ஆம் பாவம்னு வந்துடுறார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 360 டிகிரி சுற்றி மேற்கொண்டு ஒரு 90 டிகிரி, கிட்டத்தட்ட 450 டிகிரி அவர் இந்த 2024 ஒரு பிரயாணம் பண்ணுகிறார். நல்ல அபரிமிதமான வளர்ச்சிகள் அதனாலே உங்களுக்கு ஏற்படவிருக்கின்றது. முதல்ல 12ல் இருக்கக்கூடிய அமைப்பில் முதல்ல ஒரு அதிகப்படியான செலவுகளை அவர் தரலாம் சுக்கிர பகவான். அதே மாதிரி சுக்கிர பகவான் ஜனவரி மாதம் 19ஆம் தேதி உங்களுடைய ஜென்மஸ்தானத்திற்கே வந்துடுறார். நல்ல ஆரோக்கியமாக உணர்வீர்கள். புதிய வகையான செயல் துவங்குவதற்கு உத்வேகமான முறையிலே செயல்படுவீர்கள். அப்புறம் டிசம்பர் மாதம் 8ஆம் தேதிக்கு மேலே அவர் 2ஆம் பாவத்திலே விடுகிறார். அந்த சமயம் 2-11 பேச்சை மூலதனமாக கொண்டவர்களுக்கு நல்ல வரவுகளை உருவாக்கி தருகிறார். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பாக சுக்கிர பகவான் மார்ச் மாதம் 8ஆம் தேதிக்கு மேலே 3ஆம் பாவத்திற்கு போகிறார். புதிய உத்தியோக உயர்வுகளை உங்களுக்கு ஒரு வரமாக தருகிறார். மார்ச் மாதம் 8ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 22 வரை அங்கே இருக்கார். அப்புறம் ஏப்ரல் 22க்கு மேலே பார்த்தீங்கன்னா 4ஆம் பாவத்திற்கு போய்விடார். அந்த சமயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 4ஆம் பாவம் 22ஆம் தேதிக்கு மேலே 4ஆம் மாதம் ஏப்ரல் மாதத்தில்
4ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் புதிய வீடு அமைப்பு, புதிய வகையான வாகன அமைப்பு, புதிய வகையான தொழில் அமைப்பு, தாயாருக்கும் உங்களுக்கும் ஒரு சுமூக உறவு, தாயாருக்கென்று ஒரு புதிய வஸ்துக்களை நீங்கள் ப்ரெசன்ட் செய்வது அப்படின்னு ஒரு நல்ல அமைப்புகளை உருவாக்கி தருகிறார். அப்புறம் சுக்கிர பகவான் ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி 6ஆம் பாவத்திற்கு வருகிறார். முன்பே சொன்னோம் 11ஆம் அதிபதி 6ல் போகக்கூடிய அமைப்பு, எதிரிகளை வெற்றி பெறக்கூடிய அமைப்பு. அப்புறம் மே மாதம் 20ஆம் தேதிக்கு மேலே அவரும் 7க்கு 6ஆம் பாவத்திற்கே வந்து விடுகிறார். அந்த இடத்துல ஏற்கனவே அந்த இடத்துல அப்போது அந்த சமயத்தில் குரு பகவானும் இருப்பார். குருவும் சுக்கிரனும் சேர்ந்து ஒரு இடத்துல இருக்கின்ற அமைப்பு அப்படிங்கிறது அந்த இடத்திலே அந்த பலத்தை குறைக்கும். அப்போ பலம் குறையுது அப்படின்னு நீங்கள் வருத்தப்படாதீங்க. ஏன் என்றால் அந்த பாவம் 6ஆம் பாவம். 6ஆம் பாவத்தினுடைய பலம் குறைந்தால் ஜாதகருக்கு நல்லது. 6ஆம் பாவங்கிறது முன்னாடியே சொன்னேன், சத்ரு ருண ரோகஸ்தானம். அந்த இடத்துல அந்த குருவும் சுக்கிரனுடைய சேர்க்கை உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்று தருகிறது. 7ஆம் பாவத்திற்கு அதே சுக்கிர பகவான் ஜூன் மாதம் 13ஆம் தேதிக்கு மேலே வைக்கிறார். அந்த சமயம் அப்படிங்கிறது திருமணம் ஆக வேண்டியவர்களுக்கு, ஏன்னா 11ஆம் அதிபதி 7ல் போகிறதுனால திருமணம் ஆக வேண்டியவர்களுக்கு திருமணம் கைகூடும். வெகு நாளாக பார்த்துட்டு இருக்காங்க, எப்போ தாங்க திருமணம் நடக்கும் எனக்கு அப்படின்னு ஏங்குபவர்களாக இருந்தாலும் சரி. பொதுவாக தனுசு ராசிக்கு 7ஆம் பாவம் மிதுன ராசி 2ஆம் ராசிங்கனால ஒரு வகையான திருமணம் நடப்பது போல் தண்டி போய் அடுத்து தட்டி போய் அடுத்து வரக்கூடிய திருமண அமைப்புகள் தான் உருவாகும் அவர்களுக்கு. அதுமாரி சரி, ஒரு மன ரீதியாக கருத்து ரீதியாக பிரிந்து இருக்கக்கூடிய வாழ்க்கை துணையவர்கள் ஒன்று சேருவதற்கும் இந்த சுக்கிரனுடைய கிரக அமைப்புகள் உருவாகின்றபடியினாலே ஜூன் மாதம் 13ஆம் தேதிக்கு மேலே பிரிந்து இருக்கக்கூடிய கணவன் மனைவிகள் மன ஒற்றுமையுடன் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகளும் உருவாகுகின்றது. அப்புறம் ஜூலை மாதம் 7ஆம் தேதிக்கு மேலே தங்களுடைய ராசியில் இருந்து சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா அஷ்டமஸ்தானத்திற்கு போகின்றார். அவர் ஷஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்தில் மறைவது விபரீத ராஜயோகம், ஒரு ராஜயோக அமைப்பர் அவை உங்களுக்கு உருவாக்கி தருகிறார். ஜூலை மாதம் 31ஆம் தேதிக்கு மேலே அதே சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா 10ஆம் பாவத்தில் வருகிறார். அந்த சமயம் ஜூலை மாதம் அப்படிங்கிற சமயங்கிறது 31ஆம் தேதிக்கு மேலே ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிற அமைப்பு உங்களுடைய தாய் தந்தையரினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய காலமாக சொல்லப்படுகிறது. அப்புறம் சுக்கிர பகவான் ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதிக்கு மேலே தங்களுடைய ராசியிலிருந்தே குறிப்பாக சொல்ல வேண்டும் அப்படின்னா 10ஆம் பாவத்தில் தான் முன்னாடி சொன்ன அந்த சமயத்தில் 10ஆம் பாவத்தில் இருக்கின்ற அமைப்பில் தாய் தந்தையர் ஆரோக்கியத்தில் கவனம். அது அப்புறம் 11ஆம் பாவத்தில் பார்த்திங்கன்னா செப்டம்பர் 19ஆம் தேதிக்கு மேலே போகிறார். அந்த சமயம் தொழில் வளர்ச்சிகள், அபரிமிதமான ஒரு யோக பலன்கள், வெளியூர் செல்ல வேண்டிய வாய்ப்புகள் அல்லது வெளிநாடு சென்று அங்கே சம்பாத்தியம் செய்யக்கூடிய அமைப்புகளையும் உங்களுக்கு உருவாக்கி தருகிறார். படிப்பு சம்பந்தமாக ஏதாவது வெளிநாடு போக வேண்டும் என்று ஆசைப்படுபவர்களுக்கும் நல்ல காலமாக இந்த 2024 அமைகிறது. மேலும் சுக்கிர பகவான் அக்டோபர் மாதம் 14ஆம் தேதிக்கு மேலே தங்களுடைய 12ஆம் பாவத்திற்கு வருகிறார். சுப செலவுகளை ஏற்படுத்தி தருகிறார் உங்களுக்கு. நவம்பர் 8ஆம் தேதிக்கு மேலே உங்களுடைய ஜென்ம ராசிக்கு வரக்கூடிய சுக்கிர பகவான் புதிய உத்வேகம் உங்களுக்கு பிறக்குகின்றது. அதே 2ஆம் பாவத்தில் பார்த்திங்கன்னா டிசம்பர் 8ஆம் தேதிக்கு மேலே சுக்கிர பகவான் போகின்றார். அந்த சமயம் தன லாபங்கள் தரும்படியான அமைப்புகளையும் அதேமாதிரி நல்ல ஒரு பேச்சாற்றல், நல்ல தெளிவான முறையில் இருக்கும்படியான சூழ்நிலைகள் உருவாக்குது. உங்களுக்கே தெரியும், சில விஷயங்களையே உங்களால் சில விஷயங்களை பேசுவதிலே சில தயக்கங்களோ அல்லது சில முரண்பாடுகளோ உங்களுக்குள்ளே இருப்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அவைகளெல்லாம் வரக்கூடிய காலத்திலே கலைந்து சீரானபடியான ஒரு நல்ல பேச்சு, தெளிவான போக்கு, நல்ல சிந்தனை, நேர்கொண்ட பார்வைகளை உங்களுக்கு உருவாக்கி தருகிறது அந்த சுக்கிரனுடைய காலம் 2ஆம் பாவத்திலே. அதே சுக்கிர பகவான் டிசம்பர் மாதம் 30ஆம் தேதிக்கு மேலே 3ஆம் பாவத்தில் இருக்கின்றார். அவர் அந்த பயிற்சி அப்படிங்கிறது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சகோதர சகோதரியிடம் உங்களுக்கு மன ஒற்றுமைகள், நல்லபடியான கூட்டு தொழில் அவர்களுடன் சேர்ந்து செய்யும்படியான வாய்ப்புகள் உருவாகின்றது. இப்படியாக இந்த சுக்கிரனுடைய சாரம் இந்த வருடம் உங்களுக்கு நல்ல பலன்களை தருகிறது. எல்லா கிரகத்தினுடைய சாரமும் பார்த்திங்கன்னா குறிப்பாகவே தனுசு ராசிக்காரங்களுக்கு நல்ல யோக பலனை இந்த வருடம் தருகிறது. இந்த 2024 தனுசு ராசியில் பிறந்தவர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயரை வழிபாடு செய்ய வேண்டும். ஆஞ்சநேயரை சனிக்கிழமையிலே வழிபாடு செய்யுங்கள். முன்பே சொன்ன 7.5 நிவர்த்தி ஆகிட்டு சனி பகவான் இப்போ 3ஆம் பாவத்தில் விமோச்சன சனியாக இருக்கிறார். அதனால் அந்த ஆஞ்சநேயரை நீங்கள் வழிபாடு செய்தீர்களே ஆனால்
நல்ல பலன்கள். ஆஞ்சநேயரும் தனுசு ராசியில் பிறந்தவர். வெற்றிலை மாலை சாற்றி ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யலாம். சனிக்கிழமை அமாவாசை தினத்திலேயும் கிழமையிலும் அதே மாதிரி மூலா நட்சத்திரத்திலேயும் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வது நல்ல பலன்களை தனுசு ராசிக்காரர்களுக்கு தரும். தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த 2024 புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். தனுசு ராசி அதிபதி யார் அப்படின்னா குரு பகவான். இந்த தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தோட 1, 2, 3, 4 பாதங்கள், பூராடம் நட்சத்திரத்தோட 1, 2, 3, 4 பாதங்கள், உத்திராடம் நட்சத்திரத்தோட முதல் பாதமாக மொத்தம் 9 பாதங்கள் இந்த தனுசு ராசியில் இருக்குது. இந்த தனுசு ராசிக்காரங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, குரு இவங்களுக்கு ராசிநாதனாக வர்றனால ஒரு குரு எப்படி இருப்பாங்களோ அடுத்தவங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இந்த தனுசு ராசிக்காரங்க இருப்பாங்க. யாராவது ஹெல்ப்னு கேட்டால் உடனே போய் செஞ்சுருவாங்க. ஒரு பொறுமை இருக்கும், இவங்களுக்கு நிதானம் இருக்கும். அடுத்தவங்களுக்கு அதாவது பணம் அப்படிங்கிறத விட குணம் அப்படிங்கிறதுக்கு தான் இவங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பணத்தை ஒரு பொருட்டாக நினைக்க மாட்டாங்க. ஆனால் பணம் இவங்கள தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். கள்ளக்கபடம் இல்லாமல் எல்லாத்துக்கிட்டையும் ஒரே மாதிரி பழகக்கூடிய ஒரு தன்மை இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்கும். இந்த தனுசு ராசிக்காரங்க கடந்த 7.5 வருஷமாக பார்த்திங்கன்னா நிறைய 7.5 சனி சம்மந்தப்பட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருந்திருப்பாங்க. கல்யாணம் ஆகாமல் இருக்கிறது, குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறது, படித்து முடித்த பசங்களுக்கு சரியான ஒரு தொழில் இல்லாமல் இருந்திருக்கும். அந்த மாதிரியான அமைப்புகள் பார்த்திங்கன்னா இந்த சமயத்தில் மாறப்போகுது. இந்த 2024 இவங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்க போகுது. இப்போ இந்த தனுசு ராசிக்கு கிரகங்கள் எப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, குரு உங்களோட ராசிக்கு 5ஆம் இடமான மேஷத்தில் இருக்கார். அந்த மேஷத்தில் இருந்து உங்களுக்கு 1ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம் உங்கள் ராசியை பார்க்குறாரு. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறாரு, உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. அடுத்து பார்த்திங்கன்னா சனி உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான கும்பத்தில் இருந்து 5ஆம் இடம், 9ஆம் இடம், 12ஆம் இடம் இந்த இடங்களை பார்க்குறாரு. ராகு எங்கே இருக்கார்? உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான மீனத்தில் இருக்கார். கேது எங்கே இருக்கார் அப்படின்னா உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான கன்னியில் இருக்கார். இதுதான் வருட கொள்கையோட அமைப்பு இந்த வருடத்தில். இப்போ உங்களுக்கு இந்த வருட கொள்கை மூலியமாகவும் என்ன பலன் கிடைக்க போகுது அப்படின்னா, தன்னம்பிக்கை, தைரியம் அதிகமாகும், எதையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்குள்ளே வரப்போகுது. அதனால் உங்களோட முன்னேற்றம் அப்படிங்கிறது அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது. இதனால் வரைக்கும் உங்களை ஒரு சோம்பேறியாகவும் ஒரு உழைக்க தெரியாதவராகவும் உழைக்க தெரியாத மனுஷன் அப்படின்னு சொல்லியிருந்த இந்த உலகம் இனிமே தான் உங்கள் வளர்ச்சியை பார்த்து பார்க்க போகுது. அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு அருமையான காலம் இப்போ வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் உங்களுக்கு தீரும். ராகு இருக்கே எப்படி தீரும் அப்படின்னாலும் கட்டாயம் உங்களுக்கு பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை தீரக்கூடிய அமைப்பு. ஏன்னா குரு 9ஆம் இடத்தை பார்க்குறார். குரு 9ஆம் இடத்தை பார்க்கும்போது பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய இஷ்யூஸ் கட்டாயம் தீரும். ஆனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஏன்னா கூடவே சனியும் பார்க்குறார். கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் உங்களுக்கு கட்டாயம் தீரும். அது மட்டும் இல்லாமல் குருவோட பார்வை 11ஆம் இடத்துல படுது. 11ஆம் இடம் லாபஸ்தானம். பண வரவு உங்களுக்கு நிறைய கிடைக்கும். தொழில் மூலியமாக பணவரவு கிடைக்கும். புதிதாக தொழில் தொடங்கி தொழில் மூலியமாக வருமானம். ஏற்கனவே இருக்கிற தொழிலை விரிவுபடுத்துறதுக்கு எனக்கு பணம் இல்லை அப்படின்னு நினச்சவங்களுக்கு ஒரு லோன் கிடச்சி அதன் மூலியமாக தொழிலை விரிவாக்கம் பண்ணி அந்த தொழில் மூலியமாக நல்ல லாபம் வர்றதுக்கும் உங்களுக்கு சூப்பராக இருக்குது. அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், ஆனால் சின்ன ஒரு ட்ரீட்மெண்ட் மூலியமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சனியோட பார்வை 12ஆம் இடத்துல படுறதுனால விரயங்கள் பார்த்திங்கன்னா நிறைய விரயங்கள் இவ்வளோ நாளைக்கு இருந்துட்டு இப்போ விரயங்கள் கொஞ்சம் கட்டுப்படும். ஆனால் என்னென்னா கொஞ்சம் தூக்கம் பாதிப்பு வரும். நல்ல உடற்பயிற்சி செஞ்சு அந்த நாளை நீங்கள் கழிக்கும்போது அந்த உடல் அசதினால் நல்ல நைட்டு படுத்து தூங்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதனால் நிறைய எக்ஸசைஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் கோவத்தை குறைச்சிக்கோங்க. கொஞ்சம் கோவத்தினால வரக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் ரொம்ப கவனமாக கையாளணும். வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். டென்ஷனை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு கோவத்தை கொஞ்சம் குறைச்சிட்டு இருந்தீங்கன்னா
இந்த வருடம் உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் கேது 10ஆம் இடத்துல இருக்காரு. ஆன்மீக சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அமைப்பு, அதாவது பூஜா ஸ்டோர்ஸ் வச்சுருக்கிறவங்க, ஆயிலெலாம் வச்சுருக்கிறவங்க, கோயில் சம்மந்தப்பட்டு சிற்பியாக இருக்கிறவங்க, கோயிலுக்கு வந்து புனரமைப்பு செய்யக்கூடிய தொழிலில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த வருடம் ரொம்ப சூப்பராக இருக்க போகுதுங்க. மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கட்டாயம் நல்ல மதிப்பெண் வரக்கூடிய அமைப்பு, அரசாங்க உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், கல்யாணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே நல்லா இருக்குது. வெளிநாட்டில் போய் தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த சமயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. ஆனால் முயற்சி கொஞ்சம் வந்து ஆரம்பத்தில் ஒரு தடங்கள் இருக்கிற மாதிரி இருந்தாலும் அந்த முயற்சி கட்டாயம் ஜெயிக்கும். அதனால் பண்ணுங்கள். கட்டாயம் உங்களுக்கு சுய ஜாதகம் நல்லா இருக்கிற பட்சத்தில் கட்டாயம் வெளிநாட்டில் போய் தொழில் தொடங்குறதுக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாதகமாக இருக்கும். இதில் ஒரு விஷயத்த மட்டும் இந்த வருஷம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். என்ன அப்படின்னா, புதியதாக வரக்கூடிய நட்பை நீங்கள் வந்து யோசித்து நீங்கள் கூட வச்சுக்கணும். ஏன்னா அறிமுகம் இல்லாத நபர்களால் எங்களுக்கு இந்த வருடம் பிரச்சனைன்னு இருக்குது. அதனால் புதிதாக வரக்கூடிய நட்பு நமக்கு சரியான நட்பு தானா என்ன அப்படின்னு யோசிச்சுட்டு நீங்கள் வந்து நட்பை ஏற்படுத்திக்கிங்க. இல்லை அந்த நட்பு நமக்கு தேவையில்லைன்னா விட்டுருங்க. ஏன்னா அவங்களால உங்களுக்கு பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்பு 2024 இருக்குது. அந்த ஒன்றை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். மார்ச்சுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள்கிட்ட படிப்பில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். அதன் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா நீட் எக்ஸாமில் கிளியர் பண்ணுறது, நான் வந்து கிளாட் எக்ஸாமு, எம்ஐடிக்கு போகிறதுக்கான எக்ஸாம்ஸு, இது எல்லாமே நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், கேம்பஸ் இன்ஸ்டியூவில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. அவங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தட்சிணாமூர்த்தி வழிபாடு வியாழக்கிழமைகளில் பண்ணுங்கள், உங்களுக்கு அது சாதகமாக இருக்கும். சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா கால் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணும்போது இந்த வருடம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. நான் சொன்ன விஷயத்த, அதான் முக்கியமாக புதிய அறிமுகமான நபர்கள் அவங்கக்கிட்ட மைண்ட் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வார்த்தைகளில் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 80% இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போதுங்க. இந்த வருடம் சிறப்பாக இருக்க என்னாமல்ல சிவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அன்பார்ந்த என்னுடைய மூலம், பூராடம், உத்திராடம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசி நேயர்களுக்கு புத்தாண்டு ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் மங்களகரமான 2024ஆம் ஆண்டு தனுசு ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். மிக மிக சிறப்பானது ஒரு ராசி, பலவிதமான நன்மைகளை அடையக்கூடிய ராசியில் தனுசு ராசியும் ஒன்று. கடந்த ஆண்டுகளில் பலவிதமான கஷ்ட நஷ்டங்கள், உறவினர்கள் இழப்பு, சொந்த பந்தங்கள் இழப்பு, பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் இழப்பு, பலவிதமான நோய்கள், மருத்துவ செலவுகள், குடும்பத்தில் யாரோ ஒருத்தருக்கு மாற்றி மாற்றி செலவுகள், பிரயாண செலவுகள், வம்பு வாக்குவாதங்கள், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்து இப்போ 2024ஆம் ஆண்டு தங்களுக்கு தீர்வு கிடைக்க போகுது. ஏன்னா ஒருவருடைய வீட்டில் பிறந்திருக்கீங்க. இயற்கையாகவே ஞானம், அறிவு, கல்வி, தேஜஸ், புகழ், பெயர், அந்தஸ்து, கௌரவம், பாராட்டு இதெல்லாம் உங்களுக்கு இருக்கும். அப்போது இந்த 2024ஆம் ஆண்டு என்ன பலாபலங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, சூரியன் செவ்வாய் ராசியிலே இருக்கார் ஆரம்பத்தில். அப்போ அரசு பணியாளர்கள், அரசியல்வாதிகளுக்கு கூடுதல் நன்மை அப்படிங்கிறது ஏற்படுது. மிக மிக சிறப்பான ஒரு உண்மை. பல நாட்களாக பல டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதிட்டு எனக்கு இதில் ஜெயிச்சிடுவோம், இதில் பாஸ் ஆகிடுவோம், இப்படி எல்லாம் குரூப் 1 குரூப் 2லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் காத்திருந்தவங்க கண்டிப்பாக இந்த வருஷம் பணி நியமன ஆணை அப்படிங்கிறது கிடைக்கும். அரசாங்க உத்தியோகம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஏற்கனவே அரசாங்க உத்தியோகத்தை வெறுக்கக்கூடியவர்களுக்கு கூடுதல் நன்மை ஏற்படும். பிரயாணங்கள் மூலம் வெற்றிகள் பெறலாம். வெளிநாட்டு பிரயாணங்கள் தடை ஏற்பட்டிருக்கும். கடந்த ஆண்டெல்லாம் முயற்சி பண்ணி தோல்வி அடைஞ்சிருப்பீங்க. இந்த ஆண்டு வெளிநாட்டு பிரயாணங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு மிகச் சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய அமைப்புங்கிறது உண்டாகுது. வெளியூர் பிரயாணம், வெளி மாநில பிரயாணங்கள் நன்மையை தரும். தவப்படாரிலிருந்து வந்த பிரச்சனைகள் விலகும், நோய் நொடிகள் விலகும், தவப்படார் வழி சொத்துக்கள் நமக்கு கிடைக்கும். எதிர்பார்த்த காரியம் தங்குதடையின்றி நடக்கும். உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பாராட்டுகள் குவிந்த வண்ணம் இருக்கும். மருத்துவ ரீதியான பிரச்சனைகள் விலகும். மருத்துவத்துறை, சுகாதாரத்துறை, மின்சாரத்துறை, எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் துறை, கால்நடை பராமரிப்புத்துறை, வேளாண்மை துறை, விவசாயிகளுக்கெல்லாம் இந்த ஆண்டு பெருஞ்செலவம் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம்.
வேளாண்மைத்துறை, பத்திரப்பதிவுத்துறை, இன்கம் டேக்ஸ், ஷேர் டேக்ஸ், குடிநீர் வடிகால் வாரியம், பொதுப்பணித்துறை, நீர்வளத்துறை, குடிசை மாற்று வாரியங்கள், ஊரக வளர்ச்சித்துறை, இதில் எல்லாம் பணியாற்றக்கூடியவர்களுக்கு மிகச்சிறப்பு. ஏன்னா அதனுடைய கிரகங்கள் அங்கே இருக்குது, அவங்க தான் அதை நிர்வாகம் பண்ணுவார். இந்த கிரகங்கள் அங்கே இருக்கிறதால இந்த துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு மிக மிகச்சிறப்பு இந்த ஆண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். 3ஆம் இடத்துல சனி பகவான் சந்திரிக்கிறார், மிகச்சிறப்பு. சொந்த தொழில் லாபம், என்ன தொழில் பண்ணாலும் குறிப்பாக தொழிற்சாலைகள், வெல்டிங் ஒர்க், லேத் ஒர்க், இண்டஸ்ட்ரீஸ், ஒரு ஆட்டோமொபைல்ஸ் கடை வச்சிருக்கிறவங்க, கார் மெக்கானிக் ஒர்க் ஷாப், பைக் மெக்கானிக் ஒர்க் ஷாப், இரும்பு ரீதியான தொழில் பண்ணக்கூடியவர்கள், தொழிற்சாலைகள், ஆலைகள், ஃபேக்ட்ரி, ஃபவுண்டரி, இண்டஸ்ட்ரீஸ், ஆயில் மில், பெட்ரோல் பங்க், லெதர் ஒர்க், தோல் சம்பந்தமான தொழில், பால்வளத்துறை, கனிம வனம், உரம், ரசாயனம், நிலக்கரி சுரங்கங்கள், பில்டிங் மெட்டீரியல்ஸ் வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள், கட்டிடப் பணியாளர்கள், நெடுஞ்சாலை பொறியாளர்களுக்கு கூடுதல் நன்மை அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். 2ஆம் இடத்துல ராகு சந்திரிக்கிறதுனால உடன் பிறந்தவர்கள் மூலம் உதவிகள் ஏற்படும். வெளிநாட்டு பிரயாணங்கள் நன்மையை தரும். இருந்து வந்த நரம்பு ரீதியான பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். நரம்பு கோளாறுகள் முடிவுக்கு வரும். இதனால் கடன் தொல்லைகள், போட்டதை எடுக்க முடியல, பிஸ்னஸ் லாஸு இப்படியெல்லாம் பேசிட்டு இருந்தவர்களுக்கு அதை வந்து விடுபடக்கூடிய அமைப்பு 2024 நடக்கும். உலகத்துறை, உலக வழங்கல் துறை, ரேஷன் தொடர்பில், கூட்டுறவு துறை, இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை அதிகரிக்குது. 5ஆம் இடத்தில் குரு சந்திரிக்கிறதால திருமண பேச்சுக்கள் கைகூடும். தடைவிட்டு வந்த திருமணங்கள் நிச்சயிக்கப்படும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தலாம். பொன் பொருள், ஆடை, ஆவணங்கள் வாங்கலாம். பொன் தொழில் செய்யக்கூடியவர்கள், ஜுவல்லரி வச்சிருக்கக்கூடியவங்க, உலோகத் தொழில் பண்ணக்கூடியவர்கள், பஞ்சு, பருத்தி, நூல், ஜவுளி வியாபாரிகள், அழகு சாதன பொருட்கள், காஸ்மெட்டிக் பொருட்கள், சினிமா துறை, இதில் எல்லாம் பணியாற்றக்கூடியவர்களுக்கு கூடுதல் நன்மை. பொதுவாக தனுசு ராசி அப்படின்னு பார்த்தோம்னா பலவிதமான நன்மைகளை இந்த 2024ஆம் ஆண்டு அடையப்போகிற ராசிகளில் தனுசு ராசியும் ஒன்று. கவலைங்கிறது வேண்டாம். இருந்தாலும் இது பொதுவான பலன், கோச்சார ரீதியான பலன்கள். தனுசு ராசியில் பிறந்த அனைவருக்கும் நல்ல பலன்கள். பட் நமக்கு எப்படி இருக்குது, நம்ம சொந்த ஜாதகத்தில் இந்த பலன்களை அனுபவிக்கக்கூடிய அளவு தகுதி நமக்கு இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அது என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய சொந்த ஜாதகத்தை எடுத்து ஆராய்ந்து பார்க்கணும். சொந்த ஜாதகத்தை பார்க்கறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில், இந்த பதிவில் ஸ்க்ரானிங்கில் கீழே ஒரு தொலைபேசி எண் வரும். அது என்னுடைய தொலைபேசி எண். தாராளமாக நீங்கள் அந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு ஐயா சொந்த ஜாதகம் என்னுடைய பார்க்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டு சொன்னால் கண்டிப்பாக நாங்கள் மிக துல்லியமாக சரியாக கணித்து தங்களுக்கு சொந்த ஜாதகத்தை பார்த்து சுய விவரங்களை தெரிவிப்போம். அதில் என்ன பரிகாரங்கள் சொல்கிறோமோ அதை செய்து கொண்டு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்களிலிருந்து விலகி இன்பம் பெற்று வாழ்வாங்க வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த ராகுகேது பயிற்சி அப்படிங்கிறது வந்து 8/10/2023 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ராகு பகவான் மேஷம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கும், கேது பகவான் துலாம் ராசியிலிருந்து கன்னி ராசிக்கும் பயிற்சியாகிறார். அதாவது 1.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பயிற்சியாகக்கூடியது இந்த ராகுகேது. அதிகப்படியான வருஷங்களில் பயிற்சியாகக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 4 கிரகங்கள் மட்டும்தான். அது ஒன்று சனி பகவான் 2.5 ஆண்டுகள் ஒரு ராசியில் தங்கி நல்லதும் கெட்டதும் செய்வார். 2வது ஹையஸ்டாக இருக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ராகுகேது 1.5 ஆண்டுகள் ஒரு ராசியில் தங்கி நல்லதும் கெட்டதும் செய்வார்கள். 3வதாக சொல்லக்கூடியது குரு பகவான் 1 வருஷம் ஒரு ராசியில் தங்கி நல்லதும் கெட்டதும் செய்யக்கூடிய கிரகங்கள். அப்போ மற்ற கிரகங்கள் எல்லாமே பயிற்சி ஆகும். அதெல்லாம் சொற்ப நாட்களில் நாள் கணக்கில் மாதக்கணக்கில் பயிற்சி ஆகிறதால அதை பெருசாக கொண்டாடுறதில்லை. அப்போது சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி, குரு பயிற்சி மட்டும் அதிகமாக மென்ஷன் பண்ணி அதற்கு உண்டான பலாபலன்கள் பற்றி வீடியோக்கள் போடுறது, மீடியாவில் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறது, அதற்கு உண்டான பரிகாரங்கள் பண்ணுறது, இதெல்லாம் பற்றி தான் அதிகமாக பேசுவார். அந்த வகையை நாம் நமது தொலைக்காட்சியில் பார்த்தோம்னா இந்த ராகுகேது பயிற்சி வீடியோ என்னென்ன பலாபலன்கள் பழைய ராசிக்கும் அப்படிங்கிறத நம்ம போட்டிருக்கோம். அதில் அதை பார்த்துட்டு நிறையா நேயர்கள் நீங்கள் பலாபலன்கள் மட்டும் சொல்லியிருக்கீங்க சுவாமி, இதுக்கு என்ன பரிகாரம் அப்படிங்கிறத சொன்னதே நிறைய பேர் எங்கள்கிட்ட கேட்டுன்றதுனால இந்த ராகுகேது பயிற்சி பரிகாரம்னா என்ன, பரிகாரங்கள் எப்படி செய்ய வேண்டும், உண்மையான பரிகாரம் என்ன, எந்த பரிகாரத்தை செய்தால் நமக்கு முழு பலன்களும் இந்த 1.5 ஆண்டுகளுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் விலகும் என்பதை பற்றி தான் பார்க்குறோம். அதாவது குரு பயிற்சி அப்படின்னு எடுத்துட்டோம்னா குரு பகவான் 2, 4, 5, 7, 9ஆம் படத்துக்கு நல்லதை செய்வார். சனி பகவான் 3, 6, 11க்கு நல்லதை செய்வார், மற்றவங்க தீமையை செய்வார். ராகு கேது பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. ராகு ஒரு ராசிக்கு நல்லது பண்ணால் கேது அந்த ராசி கெட்டதை பண்ணும். கேது ஒரு ராசிக்கு நல்லது பண்ணால் ராகு ஒரு ராசி கெட்டதை பண்ணுவார். அப்போ ஒரு ராசிக்கு ராகு நல்லது பண்ணால் கேது கெட்டதை பண்ணும், கேது நல்லது பண்ணால் ராகு கெட்டதை பண்ண. இப்படி
ராகு கேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் 12 ராசிக்காரர்களே பரிகாரங்கள் கொள்ளக்கூடிய அவசியத்தில் தான் நம்ம இருப்போம். ஏன்னா எப்போவே 2 கிரகங்கள் ஒரு ராசிக்கு நல்லது பண்ணும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்க முடியாது. ராகு கேது பிரச்சனை, ஏன்னா ராகு கேது இந்த பக்கம் திரும்பிப்பா அந்த பக்கம் திரும்பிப்பா அப்படிம்பாங்க ஜாதகத்தில் நவகிரகத்திலேயே. அப்போ ராகு கேது பயிற்சி எடுத்துட்டோம்னா மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் ஆகிய இந்த 12 ராசிக்காரர்களும் அவசியம் பரிகாரங்கள் பண்ணலாம். பரிகாரங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். பரிகாரம் அப்படின்னா, அதாவது நமக்கு ஒரு வியாதி வந்துருச்சு அப்படிங்கிறதுனோம்னா, நோய் வர்றது இயற்கை, அதற்கு நம்ம பிராயச்சித்தம் அப்படின்னு ஒரு மருத்துவர்கிட்ட போகிறோம், மருத்துவ மாத்திரைகள் சாப்பிட்றோம், அந்த நோயை குணப்படுத்திக்கிறோம். இந்த மாதிரி தோஷங்கள் அப்படிங்கிறது இயற்கையாக அந்த கிரகங்களுடைய அமைப்புகள் மூலமாக வரக்கூடியது. இப்போ கொரோனா வந்ததுன்னா ஒருக்கே வந்தது, அதாவது ராகு கேது பயிற்சியும் போது 12 ராசிக்கு வரும். இப்போ 12 ராசிகளும் பரிகாரங்கள் செய்து கொள்ள வேண்டும். என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, முறையாக பரிகாரம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, பூஜை, ஜபம், ஹோமங்கள், தானங்கள், தர்ப்பணங்கள் இப்படியெல்லாம் சொல்லியிருக்கு நம்ம சாஸ்திரங்களில், புராணங்களில். இப்போ தனிப்பட்ட வகையில் ஒருவர் இந்த ராகு கேது பயிற்சிக்கு பரிகாரங்கள் பண்ணிக்கிறோம்னா, ஒரு கும்பங்கள் வைத்து, கவசங்கள் வைத்து, ராகுக்கு அதிதேவதை காணி, கேதுக்கு அதிதேவதை வாகனபதி, பிரச்சித்த தேவதை இந்த மாதிரிலாம் இருக்குது. அவங்களுக்கெல்லாம் கவசங்கள்லாம் வைத்து 10 கவசங்கள் பக்கம் வைத்து, கும்பங்கள் வைத்து, முறையாக ஜபங்கள் பண்ணி, ஹோமங்கள் செய்து, பிறகு தானங்கள், தர்ப்பணங்கள் இதெல்லாம் பண்ணும்பொழுது ஒருவருடைய தனிப்பட்ட முறையில் ஒரு ராசிக்காரர் மட்டும் இந்த பரிகாரங்களை முறையாக ஆகம ரீதியாக, வேத ரீதியாக, சாஸ்திர ரீதியாக, புராண ரீதியாக செய்ய வேண்டுமே. ஆனால் 30,000-40,000 ரூபா செலவாகும். யாராவது இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்படி செலவு பண்ண முடியுமா அப்படிங்கிறது யோசனையாக தான் இருக்கும். அதனால தான் நமது தொலைக்காட்சியின் வாயிலாக இந்த பலாபலன்களை எல்லாருக்கும் நாம் பண்ணி கொடுக்கணும். எல்லாரும் பலன் அடையணும். ஒருத்தர் மட்டும் பண்ணி ஒருத்தர் பலன் அடைகிறதுங்கிறது முக்கியம் இல்லை. பல கை தட்டுறதால் தான் ஓசை வரும், ஒருத்தர் தட்டினா ஓசை வராது எப்போவுமே. அப்போ என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டோம். நமது நேயர்களும் நிறைய பேர் இந்த கருத்தை தெரிவித்ததுனால நீங்களாம் ஒரு ஏற்பாடு பண்ணி இந்த போட்டிகள் பரிகாரங்களை எங்களுக்கெல்லாம் பண்ணி கொடுக்கலாம் இல்லை, நாங்களெல்லாம் அதில் கலந்துக்கொள்ள எல்லாருக்கும் அந்த பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் இல்லை அப்படிங்கிறத தெரிவித்தார்கள். அதன் கருத்தின் அடிப்படையிலே அதன் மூலமாக நாங்கள் எல்லாம் கலந்து பேசி இந்த ராகு கேது பயிற்சி பரிகாரம் அப்படிங்கிறது 8/10/2023 ஞாயிற்றுக்கிழமை என்று அந்த பயிற்சியாக மாலை 3:30 மணி அளவில் எங்களது ஆலயத்தில் அந்த ராகு கேது பயிற்சி பரிகார சிறப்பு ஹோமங்கள் அப்படிங்கிறத ஏற்பாடு பண்ணோம். இப்போ கண்டிப்பாக நேயர்கள் அனைவரும் இந்த ராகு கேது பயிற்சின்னு எடுத்துன்னா நான் சொன்ன மாதிரி 12 ராசிக்காரர்களே இதை கலந்துக்கணும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, மெயினாக ஒரு ராசிக்காரருக்கு, ஒரு நபருக்கு, ஒரு பெயருக்கு ரூபாய் 501 அப்படின்னு நிர்ணயம் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த கட்டணத்தை எங்களுடைய இந்த தொலைக்காட்சியில் இந்த ஸ்க்ரீனில் வரக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி அதில் அந்த கட்டணத்தை செலுத்தினார். இந்த ராகு கேது பயிற்சி என்று தங்களுக்கு ஹோமங்கள் செய்யும் பொழுது தங்களுடைய பெயர், நட்சத்திரம், ராசி அப்படிங்கிறது சங்கல்பம் செய்யப்படும். ஹோமங்களில் தங்கள் பெயர் செய்ய சொல்லி ஹோமங்கள் பண்ணப்படும். இது முறையான பரிகாரம். ஒருத்தர் தனியாக பண்ணால் அதிகமாக செலவாகும். பட் அதே சமயம் எல்லாரும் கலந்துக்கும் பொழுது எல்லாருக்கும் அந்த புண்ணியங்கிறது கிடைக்கும். எல்லாருக்கும் அந்த பரிகாரங்கள் பண்ணி கொண்ட பலனையும் அடையலாம். 1.5 வருஷத்துக்கு 12 ராசியும் கஷ்டம்தான் பண்ணணும். பொதுவாக ராகு நல்லா இருந்தால் கேது சனி இருந்தால் சொல்கிற மாதிரி கேது நல்லா இருந்தால் ராகு. அப்போ பரிகாரங்களில் 12 ராசிக்காரர்களும் கலந்து கொண்டே ஆகணும். அப்போ எளிமையான பரிகாரம். ஒருத்தர் தனிப்பட்ட முறையில் அவ்வளோ செலவு பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காகத்தான் நாங்கள் ரூபாய் 501 நிர்ணயம் பண்ணி அனைத்து நேயர்களும் இந்த பரிகார பூஜையில் கலந்து கொண்டு இந்த பலாபலன்களை அடைய வேண்டும் என்பதற்காக இந்த ஏற்பாடு பண்ணியிருக்கோம். எனவே நமது நேயர்கள் உடனடியாக இந்த பதிவை பார்த்தவுடனே முன்பதிவு கீழே தெரியக்கூடிய ஸ்கேனிங்கில் வரக்கூடிய என்னுடைய தொலைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா அந்த தினத்தன்று தங்கள் பெயர் நட்சத்திரம் சொல்லி யாக பூஜைகள், பரிகார ஹோமங்களில் தங்களுக்காக வேண்டி இரவு நேரத்தில் பிரார்த்தனை வைக்கப்படும். அந்த பிரார்த்தனையின் மூலமாக இந்த 1.5 வருஷங்கள் நடக்கக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சியினுடைய பலாபலன்கள் தங்களுக்கு சாதகமாக அமையும் என்று கூறி வாழ்த்தி அருளி ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சார், தனுஷ் ராசி பற்றி பார்ப்போம். ஸோ 2024 தனுஷ் ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது? ஸோ 2023 ட்ரான்சிஷன் ஆகும்போது எந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ், நன்மைகள்லாம் கொடுக்கும், அண்ட் எதில் அவங்க ரொம்ப கவனிப்பாக இருக்கணும்னு பார்த்துருவோம். ரொம்ப சந்தோஷம். தனுசு ராசியை பற்றி கேட்குறீங்க, தெளிவாக பார்ப்போம். தனுசு ராசிக்கு இப்போ அந்த 2024 வர்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா, கடந்த 2023 இருந்தாலும் சரி, 2022 இருந்தாலும் சரி, அது ஒரு சரியானபடியான கோச்சார அமைப்பில் இல்லை. ஏன் அப்படின்னா, ஜென்மத்தில் சனி இருந்து அப்புறம் 7.5 சனி அப்படின்னு ஒரு அமைப்பில் 7.5 சனி அப்படி போயின்னு இருந்தது. இதனால் இந்த சமயத்துலலாம் ஒரு சரியானபடி ஒரு நல்ல வளர்ச்சிகள்,
தனுசு ராசிக்காரங்களுக்கு இல்லை. ஒரு தேவையற்ற இடமாற்றம் இருந்திருக்கலாம், வெளிநாட்டில் இருந்தவங்க கூட உள்நாட்டுக்கு வந்திருக்கலாம், ஒரு தொழில் துவங்கி அதில் ஒரு முடக்கம் ஏற்பட்டிருக்கலாம், பல வகையான சிக்கல்கள் ஏற்படுறது. ஆனால் இந்த 2024 ரொம்ப அற்புதமான காலமாக தனுசு ராசிக்கு இருக்குது. நல்லா சொல்லணும், தெளிவாக சொல்லணும் அப்படின்னா 3ல் சனி, விமோசன சனி 7.5 விட்டு போச்சு. நல்ல அமைப்பு, நல்ல வளர்ச்சிகள் ஏற்படவிருக்கின்றது. 5ஆம் பாவத்திலே குரு பகவான், 5ல் இருக்கக்கூடிய குரு, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு, அமோக வளர்ச்சிகள், நல்ல பலன்கள், யோகத்தை தருகிறார். அதே மாதிரி 9லே இருக்கக்கூடிய சந்திரன் இருக்க இந்த 2024 பிறக்க ரொம்ப அருமை. ஏன்னா சிம்ம ராசியில் தான் இந்த வருஷமே பிறக்குது. அதனால் உங்களுக்கு என்ன அமைப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு சீராக வந்து சேருகின்றது. தனுசு ராசிக்காரங்களுக்கு இன்னும் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவானும் 6ஆம் பாவத்திற்கு மே மாதம் 1ஆம் தேதிக்கு மேலே வந்திருக்கிறார். வேலை இல்லை என்று இருப்பவர்கள் கூட ஒரு வேலை ஏற்படுகிறது. ஒரு கடன் கிடைச்சால் இந்த செயல் செய்யலாமேன்னு ஒரு இயக்கத்தில் இருந்தால் அந்த கடன் தேட்ட இடத்திலே பணம் கிடைக்கப்பெற்று புதிய செயல் துவங்குவதாக இருந்தாலும் சரி, புதிய வீடுகள் வாங்குவதாக இருந்தாலும் சரி, ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிப்பதாக இருந்தாலும் சரி, இடம் வாங்குவதாக இருந்தாலும் சரி, ஒரு டெவலப்மெண்ட்டுக்காக, ஒரு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்காக ஒரு இடம் செல்வதாக இருந்தாலும் நல்லபடியாக அமைகிறது இந்த 2024. அதே மாதிரி கேதுவும் வந்து 10ஆம் பாவத்தில் தான் முழுமையாக இருக்கார். இந்த வருடம் முழுவதுமே கேது 10. அதனால் தொழில் வளர்ச்சிகள் அப்படிங்கிறது எப்படியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மேலதிகாரியிடம் உங்களுக்கும் ஒரு சுமூக உறவுகள், நேரடி தொழில் செய்பவர்களுக்கு, நேரடியாக முகவரை அணுகக்கூடிய தொழில் செய்பவர்களுக்கு முகவரியிடம், உங்களுடைய கஸ்டமர்ஸிடம் உங்களுக்கு நல்ல மன ஒற்றுமை அமைகிறது. அதே மாதிரி சனி பகவானும் கொடுக்கக்கூடிய இடத்துல சனி பகவான் தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்காங்க. அதனால் தனுசு ராசிக்காரங்களுக்கு சனி கொடுப்பார், எவர் தடுப்பார்னு படியாக நல்ல பலன்கள் இந்த 2024 அமைகிறது. ரொம்ப சிறப்பான மாதம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தனுசு ராசிக்காரங்களுக்கு சனி பகவான் 3ஆம் பாவத்திலே வக்கரம் அடைகிறார். இந்த 3ல் சனி வக்கரம் அமோக வரவேற்பை உங்களுக்கு தரும். நல்லா சொல்லணும் அப்படின்னா, அவர் எப்போ இருந்து வக்கரத்தை ஆரம்பிக்கிறார்னா, ஜூன் மாதம் 19ஆம் தேதியிலேருந்து அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் வக்கரம். அது நல்லா உங்களுக்கு புரியுற சொன்னால், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த 3 மாதம் தனுசு ராசிக்காரங்களுக்கு அமோக வளர்ச்சி நிச்சயமாக இந்த 2024 நடக்கும். உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய குரு பகவான் 6ஆம் பாவத்திலே வக்கரம் அடைகிறார். அக்டோபர் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து அதுலேருந்து 1ஆம் மாதம் டிசம்பர் கடைசி வரைக்குமே இந்த வருடத்தில் அவர் வந்து ஃபுல்லாக வக்கரத்தில் போகிறார். அதனால் அந்த சமயத்தில் தனுசு ராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ஃபேவரான நம்பர்னு பார்த்தீங்கன்னா 5வது எண் இந்த 2024 அமையுது. அதே மாதிரி மஞ்சள் நிறம் ரொம்ப அற்புதமான யோக பலனை தருகிறது. இந்த வருடம் 2024 கனக புஷ்பராகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ராசி கல்லை அணிவது தனுசு ராசிக்காரங்களுக்கு அமோக பலன். அதே மாதிரி இந்த தனுசு ராசிக்காரங்க இந்த 2024 ஆஞ்சநேயர் வழிபாடை நிச்சயமாக பண்ணணும். இந்த ஆஞ்சநேயரை சனிக்கிழமை பண்ணலாம், அமாவாசையில் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து மூலா நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் பண்ணலாம். எப்போ உங்களால் முடியுமோ, மாதத்துக்கு ஒரு முறை, வாரத்துக்கு ஒரு முறை, 15 நாள் எதுவும் பண்ண முடியுமோ அதை செய்தீர்களே ஆனால் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த 2024 அமோக வளர்ச்சி ஏற்படும். ரொம்ப நன்றி சார். நீங்கள் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷமா. நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை, அனைவருக்கும் நல்ல சுபிக்ஷங்களையும் குறையாத செல்வங்களையும் எல்லாம் வல்ல எம்பெருமான் வழங்கட்டும். ஓம் ஸ்வஸ்தி பிரஜாப்யா பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேன மஹீசாஹ கோ பிராமணேப்ய சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. அக்னியை முதலாக கொண்டுதான் ஒரு மனிதனுடைய பரிணாமம் என்பது ஆரம்பமாகியது அப்படிங்கிறது தான் விஞ்ஞானிகளுடைய கூற்று. அப்படியாக ஒரு மனிதன் இந்த நெருப்பை என்னால் மூட்ட முடியும், நெருப்பை என்னால் அணைக்க முடியும் என்பதை அறிந்து கொண்டதே மனிதனுடைய முதல் பரிணாம விஞ்ஞான வளர்ச்சி. அப்படியான அக்னி முதலாக கொண்டு தான் வேதங்கள் துவங்குகிறது. அதுதான் ரிக்வேத காலத்தினுடைய ஆரம்பம். அக்னிமேகேலே புரோஹிதம் என்று ரிக்வேதம் ஆரம்பிக்கின்றது. அப்படியான அந்த ரிக்வேத காலம், அடுத்தபடியாக யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் என்று 4 வேதங்கள். இந்த 4 வேதத்தினுடைய 6 அங்கங்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதைத்தான் ஷட் அங்கம், ஷடங்கம் என்று பெயர்.
இந்த 6 அங்கம், அதில் முக்கியமான 6 அங்கங்கள் என்னென்ன அப்படின்னா சிக்ஷை, வியாகரணம், சந்தஸ், நிருத்தம், ஜோதிஷம், கல்பம் அப்படின்னு இதற்கு 6 அங்கம். இதைத்தான் நான் சுருக்கி ஷடங்கம் என்று சொல்கிறோம். அதிலே ஒரு முக்கியமான அங்கம் என்பதுதான் ஜோதிடம். இந்த ஜோதிட சாஸ்திரத்தின் வாயிலாகத்தான் வானியலினுடைய தன்மை நம் வாழ்க்கையிலே எவ்வாறு அது வெளிப்படுகிறது என்பதை தெரிவிக்கின்றது. இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் அடியனுக்கு ஏற்பட்ட அனுபவம் என்பது அலாதியானது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, நல்ல ஒரு குருநாதர் இறைவனுடைய அனுகிரகத்திலே எனக்கு கிடைக்கப்பெற்று அவரிடம் 5 வருடங்கள் குருகுல வாசம் இருந்து ஆகமங்கள், திருமுறைகள் மற்றும் வேதத்தை அவரிடம் நன்கு பயின்று, அதற்கு மேல் பிரத்யேக குருநாதரிடம் 2 வருடங்கள் ஜோதிடத்திற்கென்று தனித்துவமாக நான் அவரிடம் அதை பயிற்சி செய்தேன். அதன் வாயிலாக இன்றைய தினம் கூட குறைச்சி பார்த்தோம் அப்படின்னா 5000 ஜாதகங்களுக்கு மேல் பார்த்து பலன்களை சொல்லி அவர்கள் இன்றைய தினம் இறைவனுடைய அனுகிரகத்திலே நல்ல நிலையில் இருக்கின்றார்கள். இப்படியாக உங்களுக்கும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நிவர்த்தியடைந்து நல்ல வளர்ச்சி அடைய வேண்டும் பொருட்டும், உங்களுக்கு திருமண தடைகள் நிவர்த்தி அடைந்து திருமணம் கைகூடுவதற்காகவும், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு, மேலும் வாழ்வாதாரத்திலே உயர்ச்சி நிலையை எட்டுவதற்காக, உடல் ஆரோக்கியம் பெறுவதற்காக, எதிரிகளை வெற்றி பெறும் பொருட்டும் இங்கே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் எளிய முறையில் இதை தொடர்பு கொண்டு அடியனுடன் பேசி உங்களுக்கு ஜாதகம் சார்ந்த தீர்வை பெற முடியும். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.